வணக்கம் நண்பர்களே. நான் சுபா. இது உங்கள் டெய்லி டாக்ஸ் சேனல். இன்றைய முக்கியமான சர்வதேச செய்திகளை பார்க்கலாம். முதலில் ஈரான் இஸ்ரேல் போர் நிலைமை. இப்போது ஈரானில் சுமார் 9,000 இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் மாணவர்கள், யாத்ரீகர்கள் மற்றும் வேலைக்காக சென்றவர்கள் அடங்குகின்றனர். இந்திய தூதரகங்கள் மூலம் அவர்களுக்கு நில வழியாக உதவி வழங்கப்படுகிறது. அடுத்து, இஸ்ரேல் இராணுவம் சுமார் 70 இலக்குகள் மற்றும் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் தலைமையகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கிடையில், இந்தியா மற்றும் ஈரான் அமைச்சர்கள் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் ஹார்முஸ் நீரிணை கப்பல் வழித்தடங்கள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் பிறகு புஷ்பக் மற்றும் பரிமல் ஆகிய 2 இந்திய எண்ணெய் கப்பல்கள் அந்த நீரிணை வழியாக செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டெய்லி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.